வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக காத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தின் மீதான ஒட்டுமொத்த திரையுலகின் கண்களும் இருக்கு. இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் 1000 கோடி ரூபாய் மைல்கல்லை எட்டலை. கோலிவுட் சினிமாவை தவிர பாலிவுட், டோலிவுட் மற்றும் கன்னட திரையுலகம் கூட 1000 கோடி வசூலை சாத்தியமாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அதிகபட்சமான வசூலை 2.0 அள்ளி இருப்பதாக சொல்லப்படுது. அந்த படத்திற்கு பிறகு ரஜினிகாந்தோட ஜெயிலர் மற்றும் விஜயோட லியோ படங்கள் தான் 600 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லா கட்டுச்சு. அதிலும் தமிழ் சினிமாவில் முதல் நாள் அதிக ஓப்பனிங் செய்த படமாக இதுவரை லியோ திரைப்படம் தான் முதல் நாளிலே 148 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியதாக படமான உள்ளது. அந்த வசூலை கூலி திரைப்படம் முந்துமா என்பது குறித்து பாக்ஸ் ஆஃபீஸ் கணிப்பை நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. அதாவது பாலிவுட்டின் பிரபல பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர் சுமித் கட்டேல் தனது ட்விட்டர் பக்கத்தில் சற்றுமுன் கூலி படத்தோட முதல் நாள் வசூல் குறித்த கணிப்புகளை வெளியிட்டார். படம் வெளியாக 6 நாட்கள் இன்னமும் இருக்கும் நிலையில் இப்போதே ஓவர்சீஸ் டிக்கெட் புக்கிங் வசூல் மட்டும் 25 கோடிக்கும் அதிகமாக வந்திருப்பதா சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளில் மட்டுமே கூலி படம் முதல் நாள் வசூலாக 70 முதல் 80 கோடி வரை வசூல் செய்யும் என கணிச்சிருக்காரு. கூலி படத்தில் ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷவுபின் ஷாக்கர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெக்டே உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க நிலையில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கூட கல்லா கட்டும் என்று சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் முதல் நாளில் அதிகபட்சமாக 148 கோடி வசூல் செஞ்சது. இந்த நிலையில் கூலி திரைப்படத்தோட முதல் நாள் அதிகபட்சமாக 130 முதல் 140 கோடி ரூபாய் வரை உலகளவில் வசூல் ஈட்டும் என சுமித் கட்டேல் குறிப்பிட்டிருக்காரு. லியோ வசூலை முந்த 8 கோடி மட்டுமே குறைவாக உள்ள நிலையில் அதனை முறியடிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது என சொல்லியிருக்காரு. கூலி படத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் முந்த வேண்டும் என்றால் வார் 2 திரைப்படம் முதல் நாளில் இந்தியாவில் மட்டுமே 90 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்றும் ஓவர்சீஸில் இதுவரை அந்த படத்திற்கு பெரிதாக வரவேற்பு இல்லை என்று கூறியிருக்காரு. வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் வார் 2 படத்தோட மோதியே இப்படி ஒரு கலெக்ஷன் அள்ளினா அது மிகப்பெரிய சாதனை என்று சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜோட முந்தைய படத்தை அவரது அடுத்த படம் முறியடிக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பும் இப்போ அதிகரிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூலி படம் சாதனை செய்யுமா இல்லை மக்களை சோதிக்குமா?